நமக. நவராத்திரி விழாவின் 6ஆம் நாளில் துர்க்கையை காத்யாயனி என்று கூறுவர். உலகாளும் அன்னை தன் மகளாய் பிறக்க வேண்டுமென வேண்டினார் காத்யாயன மாமுனிவர். அவ்வாறே மகளாய் பூலகத்தில் அவதரித்தாள் காத்யாயனி. காத்யாயன மாமுனியினுடைய மகள் என்பதால் காத்யாயனி என்று பெயர் வந்தது. இவளை மகிஷாசுர மர்தினி என்றும் கூறுவர். கோகிலத்து கோபியர்கள் கண்ணனை அடைய இவளையே தெய்வமாய் வழிபட்டு விரதமிருந்தனர் என்று கூறுவார்கள். இவளை வழிபடுவதனால் திருமணத்தடை விலகி கல்யாண பேர் அளிப்பாள் என்பதாகும். வாளுடன் சிம்மத்தின் மேல் அமர்ந்திருப்பவள் ஆக்னிய சக்கரத்தின் இறைவனையாக திகழ்கின்றாள். யோகிகள் இவள் அருளை பெற 6ஆம் சக்கரமான ஆக்னிகா சக்கரத்தை அடைவர். இந்த சக்கரத்தை முக்கன் சக்கரம் என்றும் கூறுவர். ஒளி வீசும் வாளை கொண்டவளும் கம்பீரமான சிம்மத்தில் ஏறி தீய சக்திகளை அடிப்பவளாம் அன்னை காத்யாயனி. எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நாம் அம்பிகை வழிபடுவதால் எதிரிகளின் தொல்லை முழுமையாக விலகி வாழ்நாளில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். அர்ச்சனை மலர்கள், செவ்வரளிப்பூ, செம்பருத்திப்பூ, தும்பைப்பூ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேதியம், ஆரஞ்சு பழம், கடலை பருப்பு, சுண்டல், தேங்காய் சாதம் படைக்க வேண்டும். குருபியோ நமக.